நியாயம் இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. சொல்லுப்பா. டாக்டர், உங்களை நான் என் தெய்வமா நினைக்கிறேன். தெய்வம் பக்தரை கைவிடாதுப்பா, கொஞ்சம் சோதிக்கும், அவ்வளவுதான். சொல்லு. என் சொந்த ஊரு நீலகிரி. எனக்கொரு விடி வெள்ளி என்பானிலே என் கண்ணின் ஒளி வெள்ளமே என் அன்பு தங்கை ஆதரித்தாள் அவள் என்னை. ஆதரவில் அவள் அன்னை. எனக்கொரு விடி வெள்ளி இன்பாரிலே என் கண்ணின் ஒளி வெள்ளமே என் அன்பு தங்கை ஆதரித்தாள் அவள் என்னை. ஆதரவில் அவள் அன்னை. காலை பொழுதை நினைக்கும் பொழுதே சூரியன் அவளே காற்றில் மீதன்று குளிக்கும் போது கங்கையும் அவளே நல்ல வேளையில் தோன்றி மானம் காக்கும் ஆடையும் அவளே காலம் பார்த்து தேவை அறிந்து பாலாக நெய்யாக அமுதாக வருவாள் ஆதரித்தாள் அவள் என்னை. ஆதரவில் அவள் அன்னை. தங்கைக்காக செல்வம் சேர்த்தேன் சீதனம் கொடுக்க. தங்கம் போலே மாப்பிள்ளை வருவான் வைரத்தை இணைக்க. மன கோலத்தை காண்பேன் ஞான கண்ணால் ஆனந்தம் பிறக்க. அண்ணன் இவனே தங்கை இவளே என்பார்கள் ஊரார்கள் என் ஆசை பலிக்க. ஆதரித்தாள் அவள் என்னை. ஆதரவில் அவள் அன்னை. எனக்கொரு விடி வெள்ளி என்பானிலே என் கண்ணின் ஒளி வெள்ளமே என் அன்பு தங்கை ஆதரித்தாள் அவள் என்னை. ஆதரவில் அவள் அன்னை.
கனவே முடிஞ்சு போச்சு. இருட்டான என் வாழ்க்கை நிரந்தரமாவே இருட்டாயிடுச்சு. தம்பி, இப்படி 2-3 நாளா சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? எழுந்திருச்சு ஒரு வா சாப்பிடவா. ஓ தம்பி, உன் தங்கச்சி எழுதின லெட்டர்ப்பா. காயத்ரியா? ஆமாப்பா, சனிக்கிழமை எழுதிருக்கா. ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லையா? இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து சேர்ந்திருக்கு. என்ன இருக்கா? படிங்க படிங்க. அண்ணே, இந்த லெட்டரை நீ படிக்கிறப்போ நான் செத்துருப்பேன். போலீஸும் கேஸ முடிச்சிருக்கும். வறுமைதான் காரணம் நினைச்சிருக்கும். ஆனா காரணம் அது இல்லைன்னு என்ன ஒருத்த மோசம் பண்ணிட்டான். அவனோட நான் கொஞ்ச நாள் தான் நெருங்கி பழகினேன். இப்ப நான் 2 மாசம் கேட்போம். அவன் என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டான். அவன் பேரு விலாசம் எதுவுமே தெரியாது. ஆனா ஊட்டி எக்ஸிபிஷன்ல அவன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம வீட்டு தகர பெட்டியில வச்சிருக்கேன். அவனை விட்டுடாதண்ணே. தம்பி, இவனை நீ சும்மா விடக்கூடாதுப்பா. ஆயா, என் தங்கச்சி என்னைக்கு செத்தா? சனிக்கிழமை. சனி போனம் தனி போகாதுன்னு சொல்லுவாங்க. இவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நீ அவனை பழி வாங்கினேன்னு சொல்ற வரைக்கும் இந்த கிழவி மண்டைய போட மாட்டாப்பா. நான்சென்ஸ். யாரோ ஒரு கிழவி ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அறிவாள தூக்கிட்டு கிளம்பிட்டியா? டாக்டர், உங்க தங்கச்சி யாராவது கெடுத்து நீங்க சும்மா இருப்பீங்களா? You are correct. உன்னுடைய நிலைமையில நான் இருந்திருந்தா நீ செய்யறதா நானும் செஞ்சிருப்பேன். பின்னைய என்ன மட்டும் தடுக்கிறீங்க? இதுவும் கரெக்ட். என்னுடைய நிலைமையில நீ இருந்திருந்தா நான் செய்யறதா நீயும் செஞ்சிருப்பேன். அதாவது தடுத்திருப்பேன்.